ஆதியாகமம் அதிகாரம் 2. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பரிசுத்தமாக்கப்பட்ட 7ஆம் நாள். 2. எவ்வாறு படைப்புகள் ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கப்பட்டன. 3. மனுஷன் ஒரு ஜீவாத்மா. 4. தேவனின் முதல் கட்டளையும் மீறுதலின் தண்டனையும். 1. பரிசுத்தமாக்கப்பட்ட 7ஆம் நாள். முதல் 3 வசனங்களில் ஓய்வு நாளான 7ஆம் நாள் பரிசுத்தமாக்கப்பட்டதை குறித்ததான குறிப்புகள் அடங்கியுள்ளது. பரிசுத்தமாக்குதல் என்பது வேறுபடுத்துதல், பிரத்யேகப்படுத்துதல், தனியே பிரித்தெடுத்தல் என பொருள்படும். 6 நாட்களும் சர்வ சேனையும் உண்டாக்கி தீர்ந்த பின் 7ஆவது நாளை ஓய்வு நாளாக தேவன் பிரித்தெடுத்து பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். நாமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து, உலக வழக்கங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பிரத்யேகமானவர்களாக வேண்டும். ஓய்வு என்பது உலக காரியங்களுக்கு ஓய்ந்து 7ஆம் நாளை தேவனுக்கென்று பரிசுத்தமாக பிரத்யேகமாக ஆசரித்தல் வேண்டும். மேலும் இந்த 7ஆம் நாள் பரிசுத்தமாக்கப்பட்டதை தேவனின் 1000 வருட அரசாட்சியோடு ஒப்பிட்டு பேசுபவர்களும் உண்டு. அதாவது தேவனுக்கு ஒரு நாள் 1000 ஆண்டை போலவும் 1000 ஆண்டு ஒரு நாளை போலவும் இருக்கிறது. எனவே உலகம் உண்டாக்கப்பட்டு 6000 வருடங்கள் முடிந்த பிறகு பிரித்தெடுக்கப்பட்டு பிரத்யேகமாக்கப்பட்டவர்கள் அடுத்து வரும் 1000 வருடத்தில் தேவனோடு அரசாட்சி புரிவர் என கருதுவாரும் உண்டு. 2. எவ்வாறு ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கப்பட்டன. பிற்பாதி, அதாவது 4 முதல் 25 வசனம் வரை எவ்வாறு சிருஷ்டிகள் படைக்கப்பட்டன என்பதை குறித்ததான விளக்கம் அமைந்துள்ளது. பறவைகள், தாவரங்கள், மனிதர்கள், தோட்டத்திற்கு பாயும் ஆறுகள் எவ்வாறு உண்டாக்கப்பட்டன என்பதை குறித்ததான குறிப்புகள் அடங்கியுள்ளது. 3ஆம் நாள் படைப்பான தாவரங்கள் பூமியின் மேல் பனியை பெய்ய செய்வதன் மூலம் முளைப்பிக்கப்பட்டன. 5ஆம் நாள் படைப்பான பறவைகள், 6ஆம் நாள் படைப்பான மிருக ஜீவன்கள் மண்ணினாலே உருவாக்கப்பட்டன. மேலும் மனிதனும் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். மனுஷனில் எடுக்கப்பட்ட விலா எலும்பை கொண்டு ஏற்ற துணையாக உருவாக்க. 3. மனுஷன் ஒரு ஜீவாத்மா. நாம் ஏற்கனவே தியானித்திருந்தபடி மனிதனை படைப்பதில் 2 பதங்கள், அதாவது சிருஷ்டித்தல் பாரா, உருவாக்குதல் ஆஷா எனும் 2 பதங்களும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மனுஷன் தேவ சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்டுள்ளான். 7ஆவது வசனத்தை உற்று நோக்குவோமானால் மனித படைப்பில் 2 மூலக்கூறுகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம். 1. பூமியின் மண். 2. தேவனின் ஜீவ சுவாசம். முதல் மூலக்கூறு பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண், அதுவே மாம்சம். 2வது மூலக்கூறு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அதாவது ஜீவ சுவாசம், அதுவே ஆவி. 2ம் சேரும்போது, அதாவது மாம்சமும் ஆவியும் சேரும்போது உருவான மனுஷன் ஆத்துமா. எனவே மனிதன் சரீரம், ஆவி உடைய ஜீவ ஆத்மா. மேலும் மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு மாம்சம், ஆவிக்கு விரோதமாக எப்போதும் தர்க்கிக்கிறது. மாம்சம் மண்ணானவைகளை விரும்பும், ஆவியோ தேவ பலனை வாஞ்சிக்கும். எதில் பலப்படுகிறோமோ அதனாலேயே நம் ஆத்துமா வரையறுக்கப்படும். மேலும் மனிதன் சுய அறிவுடன் தானே சிந்திப்பவனாக படைக்கப்பட்டவன். 19வது வசனத்தில் தேவன் தாம் சிருஷ்டித்த மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஆதாமை பெயரிடச் சொல்வதை காணலாம். இதன் மூலம் மனிதன் புதுமையான பெயர்களை, புதுமையான காரியங்களை சிந்திக்கும் திறனுடையவனாக படைக்கப்பட்டதை நம்மால் காண முடியும். 4. தேவனின் முதல் கட்டளையும் மீறுதலின் தண்டனையும்.
2வது அதிகாரம் 17வது வசனத்தில் கட்டளையும் கட்டளையை மீறுவதனால் வரும் தண்டனையும் கொடுக்கப்பட்டுள்ளது. மீறுதலின் தண்டனையான சாவு, அதாவது மரணம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட என்று பொருள்படும். அதாவது 3 கூறுகளாக, ஆவி, ஆத்துமா, சரீரம் எனும் 3 கூறுகளாக உள்ள மனிதனின் ஆவி, ஆத்துமா, மாம்சத்தினின்று பிரித்தெடுக்கப்படுதல் சரீர மரணமாகும். நம்முடைய ஆத்துமா தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுதல் ஆத்தும மரணமாகும். மீறுதலின் தண்டனையான சாவு இந்த 2 மரணத்தையும், அதாவது மாம்ச மரணத்தையும் ஆத்தும மரணத்தையும் உள்ளடக்கியது. எனவேதான் மாம்ச மரணம் அனைவருக்கும் நிகழ்கிறது. ஆத்தும மரணமானது, அதாவது முதலாவது ஜீவ சுவாசத்தை ஊதி ஆத்துமாவை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 2வது முறை யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்தில் பரிசுத்த ஆவியை ஊதி ஆத்துமாவை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக செய்து புதுப்பிக்கிறதை காண முடியும். அதாவது சாவு என்கிற மீறுதலின் தண்டனையால் ஆத்தும மரணத்தில், அதாவது தேவனோடு பிரிக்கப்பட்ட மரணத்தில் இருந்த ஆத்துமா மறுபடியும் பரிசுத்த ஆவியை பெற்று தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டதை நம்மால் காண முடியும். மேலும் கட்டளையும் கட்டளையை மீறுவதனால் வரும் தண்டனையும் மனுஷி உருவாக்கப்படும் முன்னரே மனுஷனுக்கு விவரிக்கப்பட்டதை நம்மால் காண முடியும். எனவே மனுஷியை தேவனுடைய கட்டளையில் நடத்துவது மனுஷன் மேல் விழுந்த கடமையாகும். குடும்பத்திலும் தேவனுடைய கற்பனையை மனைவிக்கு ஏற்ற துணையாக விளக்குவதிலும் குடும்பத்தை கர்த்தருடைய கட்டளையில் வளர்ப்பதும் ஒரு கணவனின் கடமையாகும். இன்று 2 வெவ்வேறு கேள்விகளை நமக்குள் கேட்கலாம். 1. பிரத்யேகமாக்கப்பட்ட வாழ்வு, அதாவது உலகத்தினின்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வு இன்று நம்மிடம் காணப்படுகிறதா? 2வது, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஆத்துமாவை பெற்ற நாம் தினமும் அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிக்கலாமா? அன்பின் தேவ பிதாவே, அப்பா, உம்முடைய ஆவியை ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக படைக்கப்பட்டுள்ள நாங்கள் உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் வளரவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, சுய சிந்தனையோடு செயல்படும் தன்மையுடைய நாங்கள் எங்களுடைய முழு மனதோடும் உம்மை நெருங்கி கிட்டி சேர கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.